வணக்கம் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கப்புறம் தான் மக்கள், அது வந்து கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, தொண்டர்களா இருந்தாலும் சரி, ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, பொதுவா பொதுமக்கள் அனைவரும் இதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 கவனமா, அதுவும் வந்து ஒரு தலையெழுத்தையும் நீங்க மாத்த போறீங்க. ஒரு பெரிய டிசிஷனை வந்து உங்க லைஃப்ல மேக் பண்ண போறீங்க. அப்போ இதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30 நாட்களோ 35 நாட்களோ ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல பாக்குற மக்கள், ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால இருக்கிறாங்க, சோசியல் மீடியால இருக்கிறத நிறைய விஷயத்த நம்புறாங்க. அதுலயும் நீங்க வந்து 50 ஏஜுக்கு மேல, ஏன்னா 33% ஆர் 35% வந்து பிலோ 50க்கு கீழே இருக்கிறதாவும் வாக்காளர்களை சொல்றேன். அதுக்கப்புறம் 50க்கு அபோவ், அதுல வந்து ஒரு 33% மாதிரி வந்து வாக்காளர்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதுல சோசியல் மீடியா அண்டர் 50 யூஸ் பண்றாங்க, ஓவர் 50 யூஸ் பண்றாங்க. அந்த ஓவர் 50 வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா தெரியுமான்னு தெரியல. ஏன்னா சோசியல் மீடியால வர எல்லாமே வந்து ஏஐ எதுன்னு தெரியாது. பார்க்குற எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதில் இருக்கிறது எல்லாமே இயற்கையாக இருந்த மாதிரி இருக்கும். அதில் உள்ள ஆர்டிஃபிஷியலான விஷயத்த அவங்களால கணிக்க முடியாது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையாக தான் தெரியும். ஸோ இதனால பொறுப்புணர்ச்சி யாருக்குன்னா, பார்க்குற மக்களோட, இதை ஷேர் பண்ணுற மக்களுக்கும் அதை பற்றி பேசுகிற மக்களுக்கும் நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மிக முக்கியமாக என்னென்னா, ஒரு அவதூறோ இல்லை ஒரு பொய்யோ இல்லை ஒரு தேவையற்ற விஷயத்துக்கோ ரிப்ளை பண்ணுறது. ஒரு பொய்யை நீங்க தேவையில்லாம பரப்புறீங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து நிறைய பேர் யாரோ ஒரு கேங்னு வச்சுக்கோங்க, இல்லை என்டிகேவா இருந்தாலும் சரி, எந்த கட்சினாலும் சரி, இந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பொய்யா பரப்புறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பொய்யா பரப்புறனால அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். என்னன்னா, அந்த பொய் வந்து விஷயம் என்னைக்கு பொய்ன்னு தெரியுதோ அன்னைக்கு அது நெகட்டிவா போகும். அப்போ இதை வந்து பொய்யா சொல்லியிருக்கான், அப்போ வந்து இந்த கட்சிக்கு வந்து பின்னடைவு தான். அது மிக முக்கியமா, அது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது டிவிகே தொண்டர்கள் வந்து மிக முக்கியமா கவனத்துல இருக்கணும். ஏன்னா அவங்கள தான் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இதுல பொய்ன்னு தெரியும் போது அது வேற மாதிரி போகும். பொய் என்னைக்கு பொய்ன்னு தெரியுதோ அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி, நீங்க ஒரு பொய்யை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பல பொய்யை அது வந்து உருவெடுத்து நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பொய்யே, நீ ஏதோ ஒரு பொய்யை நீ பரப்பணும்னு ட்ரை பண்றியனா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன விஷயம்னே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அந்த பொய் மூலமா அந்த விஷயம் அவங்கள போய் சென்றடையும். அது தவறா கூட போய் முடியலாம். அதுவும் இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல. அதுக்கப்புறம் இந்த சாட்டை போன்றவர்கள் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பொய்யா பரப்புற விஷயம், மற்றபடி உள்ள விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னா அது தப்பு இல்லை. அது வந்து அரசியல்ல ஒரு அங்கமாக தான் இருக்கு அந்த ரிப்ளை பண்றங்கிற ஒரு விஷயம். ஆனா தேவையற்ற, இது வேணும்னே பேசுறாருப்பா. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஒரு கருத்து கணிப்பு வச்சு பேசியிருந்தாரு. அதுல என்ன பேச வராரு, என்ன ட்ரை பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாருன்னு தெரியல. அது வந்து ஒரு கருத்து கணிப்பு, அது வந்து ஒரு கருத்து திணிப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணணும், அதில் வந்து விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதில் வந்து எல்லா தலைவர்களையும் பற்றி அதில் ரிவ்யூ இருக்குது. அந்த எக்ஸிட் போலா இல்லை வந்து ப்ரீ போல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து இருக்குது. இந்த போல்ஸில் வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் பர்டிகுலராக விஜய் அவர்களை மட்டும் வச்சு அவர் வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தார். அது யூஸ்வலாகவே தெரியும், அவர் அதை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேவையற்ற, இப்போ வேற ஏதாவதுனா ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. ஆனால் அதை தவிர்த்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி அவதூறு பரப்புற மாதிரி வேணும்னு பேசுகிற மாதிரி பேசினா அது உங்களை தான் பாதிக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளே வந்து ரிப்ளை கொடுக்குறோம், அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறோம்னா அந்த வீடியோவை நம்ம கட் பண்ணி எங்கேயாவது நீங்க போடுறீங்கன்னா அது தேவையில்லாம ஒரு அட்டென்ஷனை உருவாக்கும். அதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு அட்டென்ஷனை உருவாக்கி அதோட ஃபுல் வீடியோவை பார்க்க வச்சு, அதில் என்னன்னா, இதில் மிக முக்கியமாக அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கும்போது, டிவிக்கும் சரி டிஎம்கேயும் சரி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது யூடியூபோட அல்காரிதத்துக்கு தெரியாது இது வந்து நல்ல வீடியோவா இல்லை கெட்ட வீடியோவா, அவதூறு வீடியோவா இல்லை என்ன வீடியோன்னு தெரியாது. அது என்ன பண்ணுவோம், நீங்கள் நிறைய நேரம் பார்க்குறீங்க, நிறைய பேர் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த கிளிக் பைட் இந்த காரணத்தினாலேயே நிறைய வியூஸ் போகும், அது நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அப்படிங்கும்போது பொய்யான விஷயத்த பரப்பதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருப்பீங்க. இதை கட் பண்ணி போடுறதுனால வர விளைவு எங்கே வரைக்கும் போய் முடிவுன்னு தெரியாது. ஸோ இந்த பர்டிகுலர் 30-35 டேஸில் தேவையற்ற பொய்யான விஷயத்த வந்து கிளிக் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டா ஓவர் 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேபி, ஏன்னா அது வந்து என்ன பண்ணோம்னா புஷ் பண்ணும், அல்காரிதம் என்ன பண்ணால் புஷ் பண்ணும். அது வந்து அந்த ஓவர் 50க்கு மேலே இருக்கவங்களுக்கு கரெக்டான வீடியோ புஷ் பண்ணும். அதுலேயும் வந்து இப்போ பர்டிகுலராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது, இப்போ யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும் யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். என்னன்னா, நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாகவே வீடியோஸ் வரும். அப்போ இந்த மாதிரி பார்வையாளர்கள், மற்ற பார்வையாளர்களும் எந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணுற என்கேஜ்மெண்ட் வீடியோவில் தான். முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற வீடியோவை, தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புறவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாலே நல்ல வீடியோக்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து
என்ன பண்ணலாம்னா பூஸ்ட் பண்ண, அதாவது இப்போ வந்து இது வந்திருக்குல்ல ஹைப் வந்திருக்கு, இந்த ஹைப் ஆப்ஷனை வந்து எல்லாருக்குமே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, அதாவது ஸ்டாக் வச்சு அதை வந்து வேஸ்ட்டாக பயன்படுத்தாமல் கரெக்டான வீடியோக்களுக்கு மட்டும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை அதோட தரவுகள்லாம் எடுக்கணும். ஒரு வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள். இது வந்து கரெக்டாக இருக்கும்னு 1-2 வீடியோவில் வந்து வெரிஃபை பண்ணி, இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் தான் நல்ல நல்ல வீடியோவை ஹைப் பண்ணி அதை மட்டும் கொண்டு சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற வீடியோஸ் வந்து சேர்க்கலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான வீடியோ போகும், இல்லைனா அந்த ஓட்டை உங்களால் கவர் பண்ண முடியாது, டிசைடிங் ஓட்டு எங்கேயோ போயிடும். கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், இல்லையா அதை வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா ரிப்ளையும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லா வீடியோவும் கண்டுக்காமலாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரீச் அவுட் 4 பேருக்கு ஆகும்போது யாருமே பதில் சொல்லலை அப்படின்னா அதை தான் நம்புவாங்க. ஓகேவா, அவங்க மக்கள் வந்து எதை கண்ணில் பார்க்குறாங்களோ திரும்ப திரும்ப அது வரும்போது அதை தான் நம்புவாங்க. அதனால் நல்ல வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோக்களை என்னென்ன சோஷியல் மீடியா தளம் வச்சிருக்கீங்களோ டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவீங்கன்னா ஒரு வாக்குறுதியோ இல்லை மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க ஒரு கட்சி, அந்த வாக்குறுதி செயல்படுமா, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுகிறத வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ சம்திங் ஆர் எல்ஸ் வேறு மாதிரி நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க, ரீஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இதில் வந்து நீங்கள் ஒரு 50 லட்சம் பேர் இருந்தால் கூட, இல்லை ஒரு 10 லட்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தொண்டர்கள் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரு 10 ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணியோ, இல்லை 2 ஆளை சூஸ் பண்ணியோ, இல்லை 3 ஆளை சூஸ் பண்ணியோ நீங்கள் பண்ணும்போது அது வந்து டபுள் ஆகுது. 20 lakhs ஆகுது, 30 lakhs ஆகுது, 40 lakhs ஆகுது. இப்போ 50 lakhs இருக்குன்னா 1 crore கூட உங்களுக்கு வாக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பேசுகிற முறையில் தான் இருக்குது. பர்டிகுலராக எல்லா காணொலியும் நீங்கள் பார்ப்பீங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுகிறத கேட்பீங்க. அப்படி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் வந்து ஒன்று ஒன்றா கன்வின்ஸ் பண்ணால் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கட்சியை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த கட்சினாலும் சரி ஒரு மாற்றத்தை உருவாக்கணுமோ, இல்லை வந்து ஒரு நல்லதை பேசுறது, நல்லதை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசுங்க. எல்லாத்தையும் மொபைல் இருக்கு, எடுத்து எல்லாரும் பேசலாம். எங்கள் ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் ஒரு 10 பேர் பேசலாம். அவர் வந்து சுயேட்சையாக நிற்கிறாரு, இல்லை வந்து ஏதோ ஒரு கட்சியில் பர்டிகுலர் கட்சியில் லோவாக கீழே இருக்கிறாரு, அவரை வந்து மேலே வரணும்னா அவரை வந்து நீங்கள் கொண்டு சேர்க்கணும். அவர் பர்டிகுலராக என்னென்ன பண்ணுறாரு அதெல்லாம் எடுத்து நீங்கள் வீடியோவோ இல்லை ஒரு காணொலியாவோ எடுத்து எடுத்தோ இல்லை வந்து சும்மா ஜஸ்ட் எடுத்து ரீல்ஸாவோ ஸ்டோரியாவோ போட்டு டேக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். சோஷியல் மீடியாவை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் சும்மா வந்து தேவையற்ற இதை வந்து ஆடாக போட்டுட்ருக்காங்க. யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு தேவையற்ற விஷயம் நடந்தோ நடக்கலையோ பண்ணலையோ ஆடாக போட்டுட்ருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினச்சா உங்கள் கையில் இருக்குது. அத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, அத்தனை சோஷியல் மீடியா யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பர்டிகுலராக மிக மிக கவனமாக இந்த எலெக்ஷனில் செயல்படுங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிளிக் பண்ண போகிறது பெரிய ஒரு பல மாற்றத்தை ஒரு இளைஞர் சமுதாயம் இருக்குது, அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, அதுபோக முந்தின ஜென்ரேஷன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ இவங்க எல்லாத்தோட தலைவிதியும் இதுதான் சூஸ் பண்ண போது, மாற்ற போகுது. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஒரு எலெக்ஷனை எல்லாருமே எதிர்நோக்கி கொண்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக செயல்படுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. தேவையற்ற அதை விஷயத்த அவதூறு பரப்புறத, ஒரு விஷயம் தெரியலையே அதை பரப்பாதீங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சும்மா எடுத்து போட்டாங்கன்னா போடாதீங்க. பல பேர் அப்படி தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னோட தேர்தல் பணி, அதாவது இந்த 30-35 நாளில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. Day 1 அப்படின்னு நினச்சிக்கிட்டு முழு மூச்சாக செயல்படுங்க. மூவிஸ் பார்க்குறதையோ மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு தேவையற்ற பொழுதுபோக்காக வச்சுருந்த விஷயத்தை தவிர்த்துட்டு இந்த ஒரு எலெக்ஷனில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏதோ ஒரு விஷயத்தை மக்களுக்கு சென்றடையணும், கரெக்டான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உழைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.